மாணிக்கவாசகர் எழுதிய வாழ்த்து பாடல் 10th ஓல்டு புக்கில் இருந்து. மெய்தான் அரும்பி விதிர்விதிர் துன்விரையார் கலர்கண் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ள பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடே உடையாய் என்னை கண்டுகொள்ளே. மாணிக்கவாசகர். இந்த எழுதுனது மாணிக்கவாசகர். மறுபடியும் அந்த பாடலை படிக்கிறேன் பாருங்க. மெய்தான் அரும்பி விதிர்விதிர் துன்விரையார் கலர்கண் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. எழுதியவர் மாணிக்கவாசகர். அப்போ மெய்தான் அரும்பி விதிர் துறையார் அப்படின்ற பாடல் வந்தாலே அது மாணிக்கவாசகர் பாடல் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு மெய்யாலுமே மாணிக்கவாசகர் தானா, மாணிக்கம் தானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யாலுமே மாணிக்கம் தானா அப்படின்னா மெய்தான் அரும்பி விதிர் துன்விரையார் அப்படின்னு அந்த பாடல் வரும்போதே அதை எழுதுனது மாணிக்கவாசகர் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லாம் உடைய பெருமானே, நான் உன் மேல பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிலிர்த்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமழும் உன் திருவடிகளை கருத்தில் கொண்டு தலைமேல் கை குவித்து. எது மேல கை குவித்திருக்காங்க? தலைமேல் கை குவித்து. அப்ப தலைமேல் கை குவித்து வணங்கினேன் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா தலைமேல் கை குவித்து வணங்கும் மாணிக்கவாசகர். ஓகேவா? கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன், மெய்ப்பொருளை விலக்கி பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னை நினைத்து துதித்தேன். வெல்க வெல்க என உன் அரும் பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன். இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன். எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மாணிக்கவாசகர் சிவபெருமானை நினைச்சு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அங்க என்ன பாடல்? மெய்தான் அரும்பி விதிர்து துன்விரையார் கலர்கண் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ள பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். மாணிக்கவாசகர். ஓகேங்களா? தலைமையில கை குவித்து சாமிகிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிறாரு பாடல் பாடி. இதுல பொருள் கொடுத்திருக்காங்க. மெய் அப்படின்னா உடல், மெய் உடல், விதிர்த்து உடல் சிலிர்த்து, விதிர்த்து உடல் சிலிர்த்து, விரை மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, கழல் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். இங்கு ஆகுபெயராய் இருவனின் திருவடியை குறித்தது. சயசய அப்படின்னா வெல்க, சயசய வெல்க. ஓகேவா? அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். போற்றி அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்க? ஓகேவா? இதுக்கு முன்னாடி விடேன் இலக்கண குறிப்பு அப்படின்னா விடேன் அப்படின்னா அதுக்கான விலக்கண குறிப்பு விடேன் தன்மை ஒருமை வினைமுற்று. விடேன் அப்படின்னு வினைமுற்று வந்திருக்கு. தன்மையில ஒருத்தர் மட்டும்தான் விடேன் நான் விடேன் அப்படின்னு சொல்லி விடமாட்டேன், உன்னை கும்பிடுறத விடமாட்டேன், நினைக்காம இருக்கிறத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்று பெறுது. விடேன்ங்கிறது முற்று பெறுது. யார் சொல்றா? ஒருத்தர் தான் சொல்றாங்க. அதனால ஒருமை தன்மை. ஓகேவா? ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று. இப்ப விடேன் அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன? தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேவா? ஒரு பகுபத உறுப்பிலக்கணம். போற்றியை எப்படி பிரிப்பாங்கன்னா போற்று கூட்டல் ஈ, போற்று பகுதி, ஈ விகுதி. அடுத்து மாணிக்கவாசகர். இவங்க சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருவர். இவர் மாணிக்கவாசகர் சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருவர்னு அழைக்கப்படுறாரு. இவர் திருவாதவூரில் பிறந்தவர். ஓகேவா? இவர் திருவாதவூரில் பிறந்தவர். இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. திருவாதவூர் எங்க இருக்குன்னா மதுரைக்கு அருகில் உள்ளது. இந்த ஊரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, மாணிக்கத்துக்கு வாதம் வந்துருச்சு அப்படின்னா வாதம்னா திருவாதவூர். அப்ப மாணிக்கவாசகருடைய ஊர் என்ன?
திருவாத ஊர். ஓகேங்களா. அடுத்து மாணிக்கவாசகர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். மாணிக்கவாசகர் யார்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். பாண்டியனுக்காக குதிரை வாங்கச் சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். அவ்விறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். இதனால் மாணிக்கவாசகரை என்னன்னு சொல்றாங்க? அழுது அடையெடுத்த அன்பர். அப்ப மாணிக்கவாசகர் அழுது அடையெடுத்த அன்பர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் அவ்வளோ மெய்யுருக அழுதுகிட்டே இந்த பாடல் பாடினாங்க. திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியன. திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் அப்படின்ற 2 நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறாரு. திருவாசகம் திருக்கோவையாரும் யார் எழுதுனது அப்படின்னா மாணிக்கவாசகர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இவர் தற்பொழுது இவர் கோயில் இறைவனுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொன்னோன்னா அது திருப்பெருந்துறை, அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. ஆவுடையார் கோவில் அப்படின்னு இப்போ அதை அந்த கோயிலை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னா திருவாசகம். இவர் மாணிக்கவாசகர் தான் கட்டியிருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. அவருடைய வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கம் 9வது படிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கம் 9வது படிச்சுட்டு இருக்கான், அழுதுகிட்டே வரான். 9வது படிக்கிற பையன் பாரு அழுதுகிட்டே வரான். இடையே மாணிக்கம் அழுவலமாடா அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அழுது அடையெடுத்த நண்பர் 9ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நூல் குறிப்பு அப்படின்னா இந்த சைவ திருமுறைகள் 12ல் இந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகம் 8ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு. இந்த திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 658 பாடல்கள் உள்ளன. திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 658 பாடல்கள் உள்ளன. ஓகேவா. அதுக்கப்புறம் திருவாசகத்தை படித்தா கல் நெஞ்சம் கூட கரைஞ்சு போயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் ஒரு பழமொழி இருக்கு. ஓகேங்களா. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜி.இ. போப் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்துடைய சிறப்பை உணர்ந்த ஜி.இ. போப் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. திருவாசகத்தில் உள்ள திருச்சந்தத்தின் முதல் பாடல் தான் நம்ம பாடப்பகுதியாக வந்திருக்கு. நூலின் சிறப்பை உரைத்த அடைமொழி சதகம் என்பது. ஓகேவா. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கிறது திருவாசகம். ஓகேவா. அடுத்து மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. மாணிக்கத்துக்கு வாதம் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே டக்குன்னு ஞாபகம் வந்துடும் திருவாத ஊர். ஓகேவா. மாணிக்கவாசகர் எந்த திருமுறையில் இருக்குது அப்படின்னா அவருடைய பாடல் 8ஆம் திருமுறையில் இருக்குது. மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. ஓகேங்களா. எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. மாணிக்கவாசகர் யார்கிட்ட அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்தன பாண்டியனிடம் அமைச்சராக பணியாற்றினார். திருவாசகத்துக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.இ. போப். ஜி.இ. போப் இந்த திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாருன்னு கேட்டால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அப்படின்னு 2 கொஸ்டின் இதில் மேக் பண்ணலாம். மெய்தான் அப்படின்னா அரும்பி, என்ன ரூ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மெய்தான் அரும்பி ஃபர்ஸ்ட் ரூ, இந்த ரூ வருது பாருங்க. அதுக்கப்புறம் விரையார் விரை. கைதான் நெகிழை விடேன் எனில் நெகிழ என்பது தளரக்கு எந்த லா பள்ளிக்கு வரலா அந்த வரும். அடுத்து மேட்ச். விரை அப்படின்னா மனம், விரைனா மனம். கழல் அப்படின்னா அணிகலன். ததும்பி அப்படின்னா பெருகி. மெய் அப்படின்னா உடல். அதுக்கப்புறம் இதை பற்றி ஜி.இ. போப் ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டண்டானது, நல்லா படிச்சுக்கோங்க.
உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகர் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பம் பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கிறவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க யார் அப்படின்னா ஜி.யு. போப். என்ன சொல்லியிருக்கிறாரு? உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறாது நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு மாணிக்கவாசகரை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், மேற்கொண்டு அடுத்து நடத்துகிறேன். தேங்க்யூ.